ஹலோ கைஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் இன் சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி தி கேண்டபரி டேல்ஸ்ல இருந்து தி மில்லர்ஸ் டேல். இதுல டோட்டலா 24 ஸ்டோரிஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியா நைட் சொல்றாரு. அந்த ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இப்போ அங்க இருக்க ஹோஸ்ட் ஹாரி பெய்லி அடுத்தது மாங்குடைய டர்ன், மாங்க் தான் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. பட் அங்க இருக்க மில்லர் நல்லா குடிச்சிருக்காரு. அவரு இன்டரப்ட் பண்ணி இல்ல நான் தான் கதையை சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு. மில்லர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரு இல்லையா, அதனால அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இவர் எப்படி குடிச்சிருக்காரு, இவரா அந்த ஸ்டோரி சொல்ல போறாரு அப்படின்னு. பட் அதுக்குள்ள மில்லர் ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு கார்பெண்டரையும் அவர் ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட ஒரு கதையை தான் சொல்ல போறேன்னு சொல்றாரு. இப்ப அங்க ரீவ் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவருக்கு கோவம் வருது. ஏன்னா அவரும் ஒரு கார்பெண்டர். அடுத்ததா ரீவ் தான் ஸ்டோரி சொல்ல வேண்டி இருக்கு. ஸோ அதனால ஒரு கார்பெண்டரை பத்தி சொல்ல போறாரா அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இப்ப சாசர் எல்லாருக்கும் ஒரு நோட் கொடுக்குறாரு. என்னன்னா, மொராலிட்டி, குட்னஸ் அதெல்லாம் எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த ஸ்டோரி செட் ஆகாது. ஏன்னா இந்த ஸ்டோரி கொஞ்சம் வல்கரா இருக்கும், அடல்ட்ரி அண்ட் பிசிக்கல் ஹியூமர் கலந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மில்லர் அவருடைய ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாரு. ஜான் இவர் ஒரு கார்பெண்டர், ஓல்ட் ரிச்மேன், நல்ல வயசானவர் பட் வெல்தி பர்சன். இவருடைய ஒய்ஃப் ஆலிசன். பட் ஆலிசனுக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது. யங் அண்ட் பியூட்டிஃபுல் மென். இந்த கார்பெண்டர் ஜான் தான் ஒய்ஃப் ஆலிசன் சின்ன பொண்ணாவும் இருக்காங்க அண்ட் அழகாவும் இருக்காங்க அப்படிங்கறதால வேற யார்கிட்டயும் பேச விடாம ஓவர் ப்ரொடெக்டிவாவே வச்சுக்குவாரு. இப்போ ஜான் நிக்கோலஸ் அப்படிங்கிறவரை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஒரு ரூம்ல ரெண்டுக்கு தங்க வைக்கிறாரு. நிக்கோலஸ் ஒரு அஸ்ட்ராலஜி ஸ்காலர், ரொம்ப கிளவர், யங் அண்ட் சார்மிங்கா இருப்பாரு. அங்க நிக்கோலஸ் ஆலிசனை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. நிக்கோலஸ்க்கு ஆலிசனை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஒரு நாள் ஆலிசன் மேல தனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத ஆலிசன் கிட்டேயே சொல்லிடுறாரு. ஆலிசனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் நம்ம அப்புறமா கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு ப்ராமிஸும் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு சீக்ரெட் அஃபேர் உருவாகுது. இந்த சமயத்துல அப்சலன் அப்படிங்கிறவரு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவரு ஒரு யங் கிளர்க். இவருக்கும் ஆலிசன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவரு அடிக்கடி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க வீட்டு விண்டோ முன்னாடி பாட்டெல்லாம் பாடி ஆலிசனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. பட் ஆலிசனுக்கு நிக்கோலஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ நிக்கோலஸ் அண்ட் ஆலிசன் இவங்க ரெண்டு பேரும் நைட் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் அப்படின்னா, நிக்கோலஸ் தான் ரூம்குள்ள இருந்துட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாரு, உள்ளவே இருக்காரு. என்ன இவன் வெளியவே வரமாட்டேங்கிறான் அப்படின்னு நினைச்ச ஜான் தன்னுடைய சர்வெண்ட் அனுப்பி நிக்கோலஸ் என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. பட் அவருடைய ரூம் லாக் ஆயிருக்கு. அதனால இந்த சர்வெண்ட் அந்த கீ ஹோல் மூலயமா பாக்குறாரு. உள்ள நிக்கோலஸ் உட்காந்துட்டு நிலாவையே அண்ணாந்து பார்த்து வெறிச்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு வந்து ஜான் கிட்ட அந்த சர்வெண்ட் சொல்றான். இப்போ ஜான் நிக்கோலஸ் கிட்ட போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது நிக்கோலஸ் என்ன சொல்றானா, நோவா பீரியட்ல வந்த மாதிரியே ஒரு பெரிய ஃப்ளட் வரப்போகுது. எனக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும் அப்படிங்கறதால காட் மூலமா எனக்கு இந்த மெசேஜ் தெரிய வந்தது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஜானுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. ஐயோ, இந்த ஃப்ளட்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிக்கோலஸ் ஒரு ஐடியா சொல்றாரு. என்னன்னா, நம்ம 3 பேருமே இந்த ஃப்ளட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஒரு 3 டப் ஒன்னு எடுத்துக்கலாம், அதை நம்ம ரூஃப்ல கட்டிடலாம். ஸோ அதுல நமக்கு தேவையான ஃபுட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு ஃப்ளட் வந்த உடனே கயிறு அறுத்து விட்டுட்டா அந்த ஃப்ளட்ல இந்த டப் மிதக்கும், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே 3 டப் எடுத்து அவங்களுக்கு தேவையான பிரெட், வைன் அண்ட் கேக் அதெல்லாம் நிரப்பி அவங்க ரூஃப்ல கெட்டிடுறாங்க. அந்த 3 டப்லையும் 3 பேர் போய் உட்காந்துக்கிறாங்க. ஃப்ளட் வந்த உடனே அந்த கயிறை கட் பண்ணி விட்டுட்டா டப் வந்து தண்ணியில ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ அந்த டப்ல இருக்கிற ஜான் நல்லா தூங்கிடுறாரு. நிக்கோலஸ் அண்ட் ஆலிசன் இவங்க 2 பேரும் இறங்கி வந்து தனியா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல ஆஸ் யூஷுவல் அப்சலன் விண்டோ வழியா வந்து பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்றாரு. நைட் டைம் ரொம்ப டார்க்கா இருக்கு. ஸோ அதனால நீ வெளியே வா, வந்து எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அவரை ஏமாத்தணும், ட்ரிக் பண்ணணும் அப்படின்னு ஆலிசன் என்ன பண்றாங்க, அவங்களுடைய நேக்கட் பட்டை விண்டோ வழியா காட்டுறாங்க. அது பட் அப்படின்னு தெரியாமையே அப்சலன் கிஸ் பண்ணிடுறாரு. தெரிஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுது. இமிலியேட்டடா ஃபீல் பண்றாரு. அப்சலனுக்கு சம கோவம் வந்துடுது. என்ன பண்றாருன்னா, ஒரு பிளாக் ஸ்மித் கிட்ட போயிட்டு ஹாட் அயன் ராட் ஒன்று வாங்கிட்டு வராரு. ஒரு சூடான இரும்பு கம்பி. ஸோ இதை எடுத்துட்டு வந்து திரும்பவும் அந்த விண்டோ வழியா நின்று, ஆலிசன் நீ சீக்கிரம் வெளியே வா, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்,
வா எனக்கு கிஸ் பண்ணிட்டு நீ இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த டைம் ஆலிசனுக்கு பதிலா நிக்கோலஸ் போயிட்டு நான் அவனை ட்ரிக் பண்ணி அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு ஆலிசன் பண்ண மாதிரியே இவரும் பண்றாரு. அப்சலன் கையில அந்த ஹாட் அயன் கம்பி வச்சிருக்காருல அதை வச்சு நல்லா சூடு போட்டு விட்டுடுறாரு, குத்தி விட்டுடுறாரு. சூடு தாங்க முடியாத நிக்கோலஸ் வாட்டர் வாட்டர்னு கத்துறாரு. இவர் கத்துன சத்தம் ஜானுக்கு கேக்குது. அந்த டப்ல இருக்காருல்ல, அவர் என்ன நினைச்சிடுறாருன்னா ஃப்ளட் தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த கயிறுல தொங்கிட்டு இருக்காருல்ல, கயிறை கட் பண்ணி விட்டுடுறாரு. கட் பண்ணி விட்ட உடனே அந்த டப் கீழே விழுந்துடுது. இவரும் கீழே விழுந்து இவருக்கு கையெல்லாம் உடஞ்சு போயிடுது. இந்த சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது ஜான் சொல்றாரு, நோவா பீரியட்ல இந்த மாதிரி ஃபிளட் வரப்போது மேல நான் கட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு என்னடா அது சம்மந்தமே இல்லாம இப்படி வளர்றாரு அப்படின்னு தோணுது. இப்போ நிக்கோலஸ் அண்ட் ஆலிசன் இவங்க 2 பேரும் ஆமா இவர் கொஞ்சம் மேட் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட அந்த நெய்பர்ஸ் எல்லாருமே ஆமா இவர் மேட் ஆயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. சோ ஃபைனலி நிக்கோலஸ் அண்ட் ஆலிசன் இவங்க 2 பேருமே பனிஷ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதோட மில்லர்ஸ் டேல் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த அந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.